ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், அதாவது கார்ன் கட்லெட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மக்காச்சோளத்தை வாங்கி அதை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு அதை நல்லா உதுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ன் உதிரியாகவே நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. அப்படியே நீங்கள் எடுத்து வாங்கி யூஸ் பண்ணிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கார்னாக வாங்கி வேக வச்சு ஊற்றுக்கிட்டாலும் சரி. அது ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை பல்ஸ் மோடில் போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்க போகிறேன். இதில் தண்ணி எதுவும் விடக்கூடாது. அந்த கார்னில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதும். பல்ஸ் மோடில் போட்டுட்டு இங்கே 2-3 டைம் சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா கார்ன் நல்லா உதிரியாக நம்மளுக்கு அரைச்சி வந்துடும். இந்த கார்னை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இதோட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 கேரட்டை நல்லா திருகி போட்டிருக்கேன். இதோட நீங்கள் பீன்ஸு, முட்டைக்கோஸு, கேப்சிகம், பட்டாணி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட கேரட்டு வெங்காயம் இருந்தனால அதை மட்டும் போட்டிருக்கேன். மல்லித்தலை, புதினாத்தலை, கீரை, கருவேப்பிலை இந்த மாதிரி அதையும் போட்டு கொடுக்கலாம். நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாக ரொம்ப இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் எது வேணாலும் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கார்னோட நல்லா கலந்துக்கிற மாதிரி கலந்துக்கணும். கலந்துட்டு இதில் ஒரு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். தென் காஷ்மீரி சில்லி பவுடர், அது காரம் இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். நார்மல் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நார்மல் மிளகாத்தூள் நீங்கள் பிறந்தா கூட போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தென் மல்லித்தூள் அது ஒரே 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகு சீரகத்தூள் அது 1 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் அது 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். திரும்ப சொல்கிறேன், காஷ்மீரி சில்லி தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த கரம் மசாலாத்தூள் பட்டை கிராம் தூள் தான், அது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறனால நம்மளுக்கு காரம் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் கார்னில் இருக்க ஈரப்பதமே போதும். இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், கடல மாவு 4 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1.5 ஸ்பூன் இதையும் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இது கார்னில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே போதும். உங்களுக்கு ஈரப்பதம் பத்தலைன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரே 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம கட்லெட்டாக தான் போட போகிறோம். அப்போ நம்மளுக்கு பிடிக்க வராது. அதனால் நல்லா இதை பரட்டி எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ஈரப்பதம் பத்தலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்பூனில் 1 ஸ்பூன் தண்ணி மட்டும், 1 ஸ்பூனோ அல்லது 1.5 ஸ்பூனோ தண்ணியை ஊற்றி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கட்லெட் மூடு இருந்தால் அந்த மூல்டை வச்சு செய்யலாம். இல்லை உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் செஞ்சுக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக உருண்டை போட்டு ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். நான் எண்ணெயை காய வச்சு டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். எண்ணெய் காய வச்சுட்டு இந்த கட்லெட்டை போட்டு நம்ம 2 பக்கமும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகிற மாதிரி 2 பக்கம் முறுமுறுன்னு வர அளவுக்கு பொறுமையாக நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கார்ன் கட்லெட் ரெடி ஆயிரும். இது டொமேட்டோ சாஸோடு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல் விட்டு வர பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கடையில் போய் எதுவுமே வாங்கி தரவே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு தரப்போ இதில் காய்கறிகள் எல்லாம் சேர்க்குறப்ப அது ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கட்லெட்டை செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கம் நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து டொமேட்டோ சாஸோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டொமேட்டோ சாஸை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதோட ரெசிபியை நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.